ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.28. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எல், எம் மற்றும் எண்ணாவது உறுப்புகள் முறையே எக்ஸ், ஒய் மற்றும் இசட் எனில் பின்வருவனவற்றை நிரூபிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாவது உறுப்பு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, எம்மாவது உறுப்பு ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க, எண்ணாவது உறுப்பு இசட்ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ ஜென்ரலாக நம்ம ஒன்றாவது உறுப்புனா T1 ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துப்போம். இங்கே எல்லாவது உறுப்பு அப்படிங்கிறதுனால எப்படி எடுத்துக்கிறோம்னா, இங்கே பாருங்கள், TL அப்படி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. TL ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி TM ஈக்குவல் டு ஒய். அதே மாதிரி TN ஈக்குவல் டு இசட். அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து இப்போ ஒன்றாவது உறுப்புனா T1ன்னு எடுப்போம். அவங்க எல்லாவது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ TL. அடுத்து எம்மாவது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க, TM. அடுத்து எண்ணாவது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க, TN. இந்த 3 டேர்மும் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பின்வருவனவற்றை நிரூபிக்கன்னு கேட்டிருக்காங்க. நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த TL, TM, TNன்றதுனால எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா எப்படிங்க பாருங்களேன். TN ஈக்குவல் டு A ப்ளஸ் N-1 இன்ட்டு D. இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் தான் நம்ம அதுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ அதை வச்சு தான் ப்ரொசீட் பண்ணணும். என்ன ஃபஸ்ட் ஆப்ஷனில் கேள்வி கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் இன்ட்டு M-N ப்ளஸ் ஒய் இன்ட்டு N-L ப்ளஸ் இசட் இன்ட்டு L-M ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுலேருந்து நமக்கு ஏதாவது ஈக்குவேஷன் உருவாக்க முடியுமானா முடியும். ஏன்னா இந்த எக்ஸை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறது, இந்த எல்லை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இந்த TL ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக நான் எல் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் என்ன இருக்கும்? TL ஈக்குவல் டு A ப்ளஸ் L-1 இன்ட்டு D. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போது இதுக்கு பதிலாக இங்கே எல் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்போது இந்த எண்ணுக்கு பதிலாக இங்கே எல் அப்ளை பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? இப்போது இந்த மதிப்பு வந்து இதுவும் TL, இதுவும் TL. போன கணக்கில் சொன்ன மாதிரி தான். இந்த LHS ரெண்டும் சமமாக இருக்கும்போது RHS ரெண்டும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் L-1 இன்ட்டு D அப்படின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் TL இங்கே இருக்கிறதும் TL மதிப்பு தான், இங்கே இருக்கிறதும் TL மதிப்பு தான். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் எடுத்து நான் சமம்னு சொல்லி சொல்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது அடுத்து என்ன இருக்குது? TM. அதை எடுத்து எழுதுகிறோம். TM ஈக்குவல் டு A ப்ளஸ் M-1 இன்ட்டு D. இப்போ இதிலேருந்து என்ன சொல்லலாம்? அதே தான், Y ஈக்குவல் டு A ப்ளஸ் M-1 இன்ட்டு D அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்தது TN ஈக்குவல் டு A ப்ளஸ் N-1 இன்ட்டு D. கரெக்டுங்களா? இங்கே N வச்சா உள்ள N வைப்பேன், இங்கே M வச்சா உள்ள M, இங்கே L வச்சா உள்ள L. அவ்வளோதான். இப்போது TN ஈக்குவல் டு A ப்ளஸ் N-1 இன்ட்டு D, TN ஈக்குவல் டு Z அப்படின்னு 2 இருக்குது. அதாவது LHS சமமாக இருக்கும்போது RHS சமமாக இருக்கும். அதனால் Z ஈக்குவல் டு என்னென்னு சொல்கிறோன்னா A ப்ளஸ் N-1 இன்ட்டு D. ஸோ இப்போ மெல்ல இவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருந்தது அதான், எக்ஸு, ஒய், இசட். ஓகேங்களா? இப்போ ஏன் இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னு தெரியுதுங்களா? இந்த வேல்யூலாம் கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி 0 வருதான்னு செக் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கணக்கு LHS. டைரெக்டாக LHS எடுத்துறேன். LHS ஈக்குவல் டு என்ன இருக்குது கொஸ்டினில்? எக்ஸ் இன்ட்டு M-N ப்ளஸ் ஒய் இன்ட்டு N-L ப்ளஸ் இசட் இன்ட்டு L-M அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ என்ன? கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக தெளிவாக அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான். எக்ஸோட வேல்யூ A ப்ளஸ் L-1 இன்ட்டு D. பாருங்கள், A ப்ளஸ் L-1 இன்ட்டு D. கரெக்டுங்களா? இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் இது. அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது பக்கத்தில்? M-N. அதை அப்படியே எடுத்து பக்கத்தில் எழுதுகிறேன் பாருங்கள், M-N. அதே மாதிரி அடுத்தது ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன? இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸை போட்டேன். அடுத்து இந்த ஒய்யோட மதிப்பு அப்ளை பண்ணுறேன். இங்கே இருக்குது பாருங்கள், A ப்ளஸ் M-1 இன்ட்டு D. அடுத்து பக்கத்தில் என்ன இருக்குது? N-L. அதை அப்படியே எடுத்து எழுதிடுறேன், N-L. அதே மாதிரி அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸை போட்டுருவோமா? ப்ளஸ்ஸை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இசட் இருக்குது. இசட்டோட மதிப்பு என்ன? A ப்ளஸ் N-1 இன்ட்டு D. அதை எடுத்து அப்ளை பண்ணுறேன், A ப்ளஸ் N-1 இன்ட்டு D. அடுத்தது என்ன இருக்குது? L-M இருக்குது. புரியுதுங்களா? L-M. இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா?
இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மற்ற டேர்ம் எல்லாம் அப்படியே இருக்குது. திரும்ப இந்த ஒய்க்கு பதிலாக இந்த ஒய் வேல்யூ, அதே மாதிரி இந்த இசட்டுக்கு பதிலாக இசட் வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு டேர்மையும் உள்ளே பெருக்கணும். உள்ளே பெருக்கி ஏதாவது கேன்சல் பண்ணால் தானே சுருங்குதான்னு பார்க்க முடியும். ஸோ ஒரு டேர்மையும் உள்ளே பெருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த என்ன ஒரு டேர்மோட உள்ளே பெருக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, இந்த ஏ போய் இந்த என்னோட பெருக்குது. இங்கே பாருங்கள், ஏ இன்ட்டு m-n கரெக்டுங்களா? இப்போ இந்த ஏ போய் பெருக்கிடுச்சு. அங்கே இருக்கிறது ஒரே ஒரு டேர்ம் தான், அந்த மொத்த டேர்மோடையும் பெருக்கிடுச்சு. இண்டிவிஜுவலாலாம் எதுலையும் பெருக்கல. அதே மாதிரி அடுத்து இந்த ப்ளஸுக்கு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இது போய் அப்படியே ஒரு தடவை பெருக்கும். குறி எதுவும் மாறாது, அங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் l-1 இன்ட்டு டி இங்கே இருக்குது, அங்கே என்ன இருக்குது, m-n இருக்குது. ஓகேங்களா? பெருக்கெல்லாம் எழுதியாச்சு. கரெக்டுங்களா? இப்போ அதே மாதிரி தான் அடுத்தது இந்த ப்ளஸ்ஸை அப்படியே போடுறேன். அடுத்தது இந்த ஏ போய் இங்கே பெருக்குது. அப்படி பாருங்களேன், ஏ இன்ட்டு n-l கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது இந்த ப்ளஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ்ஸை போட்டுறேன். இந்த ப்ளஸ்ஸை போட்டதுக்கப்புறம் இந்த டேர்ம் போய் பெருக்குது, இந்த m-1 இன்ட்டு டி போய் பெருக்குது. பெருக்குனா என்னாகும், m-1 இன்ட்டு டி அந்தாண்ட n-l அப்படின்னு வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ அதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்பும் இந்த ப்ளஸ்ஸை போட்டுறேன். நல்லா கவனிச்சிக்கோங்க, எல்லா டேர்ம்லேயுமே நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக போட்டிருக்கேன். ஒரு வேளை மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். மைனஸ் எல்லா இடத்துலையுமே குறியை மாற்றும். ப்ளஸ் இருந்துச்சுன்னா அப்படியே ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டேன், தெரியுதுங்களா? இந்த ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக எழுதிட்டு இருக்கிறேன். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், ஏ ப்ளஸ் எல், ஏ இன்ட்டு l-m பாருங்கள், ஏ இன்ட்டு l-m இது எழுதியாச்சு. அதே மாதிரி அடுத்தது இந்த ப்ளஸ், இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு இங்கே இடம் இல்லை, இங்கே கீழே எழுதுகிறேன் பாருங்கள். இங்கே இருக்கிற ப்ளஸ், அந்த ப்ளஸ் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த n-1 இன்ட்டு டி எழுதுகிறேன். n-1 இன்ட்டு டி எழுதியாச்சு. இந்த டேர்ம் போய் அப்படியே இந்த l-m பெருக்குது. ஸோ l-m. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து ஏதாவது இந்த ப்ரொசீட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் ஏ இருக்குது, இங்கே டி இருக்குது, இங்கே ஏ இருக்குது, மறுபடியும் இங்கே டி இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 3 டேர்மில் ஏ இருக்குது காமனாக, அதே மாதிரி 3 டேர்மில் காமனாக டி இருக்குது. அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் ஏ இருக்குது, இதில் ஏ இருக்குது, இதில் ஏ இருக்குது. அதே மாதிரி இதில் டி இருக்குது, இதில் டி இருக்குது, இதில் டி இருக்குது. இப்படி 3 டேர்மில் காமனான உறுப்பு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஏ இருக்கிற டேர்மெல்லாம் எடுத்து காமனாக முதல்ல வைக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஏவை காமனாக வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டேர்ம்லேருந்து ஏவை காமனாக வெளில எடுத்துட்டேன். நான் மீதி m-n மட்டும் இந்த இடத்துல இருக்கும். கரெக்டுங்களா? m-n அது மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டேர்ம் வேறு முடிஞ்சிருச்சு. இந்த டேர்மை எடுத்தாச்சு. ஒரு சின்னதாக ஒரு பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு வேளை ஏதாவது ஒரு டேர்மை விட்டுட்டோம்னா நமக்கு தெரியாதுல்ல, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதே மாதிரி அடுத்தது ஏ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஏ இன்ட்டு n-l, ஏ தான் வெளில வந்துச்சுல, பொதுவாக அங்கே வந்துச்சுல. இப்போ மீதி என்ன இருக்குது, ப்ளஸ் n-l மட்டும் இருக்குது. ப்ளஸ் n-l அது மட்டும் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது ஏ எங்கே இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வெளில எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது ஏ இங்கே இருக்குது, ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஏ வெளில போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது என்ன, l-m மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் l-m மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏ இருக்கிற டேர்ம்லாம் எடுத்தாச்சு. இப்போ 3 டேர்மை நம்ம கன்சிடர் பண்ணி எழுதியாச்சு. இப்போ மீதி இருக்கிற 3 டேர்ம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவப்பு கலரில் கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்மு. இப்போ இதுக்கு தான் இந்த கட்டம் கட்டினது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சும்மா பேப்பரில் எழுதும்போது பென்சிலில் சின்னதாக ஒரு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தது இதிலெல்லாம் என்ன காமனாக இருக்குன்னா, டி காமனாக இருக்குது. ஸோ அந்த டியை வெளில எடுக்கிறேன். இப்போ பாருங்களேன், ப்ளஸ் டி, அந்த டியை வெளில எடுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வெளில எடுத்துட்டா ஃபஸ்ட்டு டேர்மில் டி வெளில வந்துச்சுன்னா மீதி என்ன இருக்கும், l-1 இன்ட்டு m-n. நல்லா கவனித்து பாருங்கள், இந்த டேர்மில் l-1 இருக்கும், m-n இருக்கும். டி தான் வெளில வந்துச்சுல்ல, ஸோ அதை அப்படியே எழுத வேண்டியதான், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், l-1 இன்ட்டு m-n. அதே மாதிரி இப்போ இந்த டேர்ம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த டேர்ம் என்ன இருக்குது, m-1 இன்ட்டு டி இன்ட்டு n-l அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து டி மட்டும் காமனாக வெளில போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது என்ன,
ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு n மைனஸ் எல். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த டேர்மும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இருக்கிற டேர்ம் எது அப்படின்னு இப்போ இந்த டேர்ம் முடிஞ்சிங்களா? அடுத்து இருக்கிற டேர்ம் எதுனா இது n மைனஸ் ஒன் இன்ட்டு டி எல் மைனஸ் எம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த டேர்ம் அடுத்து இதுலேருந்து டியை வெளில எடுத்துகிட்டு மீதி எழுதணும்னா என்ன வரும்? ப்ளஸ்ஸு n மைனஸ் ஒன்று இன்ட்டு எல் மைனஸ் எம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. இந்த மார்க் எதுக்குன்னு தெரியுதா? இப்போ டக்குன்னு இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதிட்டேன் அப்படின்னு பார்த்த உடனே தெரியுதுல்ல, அதுக்காக தான் அந்த மார்க் பண்ணது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்னா ஏ இன்ட்டு இந்த ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணி எழுதலாமா? இங்கெல்லாம் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ளஸ்ஸு உள்ளே போய் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அப்படி அப்படியே இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்மும் பெருக்கிட்டு இருக்கு, இந்த ஸ்டெப்பில் எல்லாத்தையும் பெருக்கி எழுதிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்மில் ஏ இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் எல் ப்ளஸ் எல் மைனஸ் எம். கரெக்டுங்களா? ஒன்றுமே பண்ணல. இங்கே பாருங்கள், இந்த எம்மு, இந்த மைனஸ் என்னு, இந்த ப்ளஸ்ஸு, இந்த என்னு, இந்த மைனஸ் எல்லு, அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு, இந்த எல்லு, இந்த மைனஸ் எம் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் இல்லை இதில். அதே மாதிரி அடுத்ததில் ப்ளஸ் டி எடுத்து எழுதிட்டேன். உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்க போகிறேன். பெருக்கினா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த எல்லு போய் எம்மோட பெருக்கும், அடுத்து இந்த எல்லு போய் என்னோட பெருக்கும். எழுதிடலாமா? இப்போ பாருங்கள், எல்எம். கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இந்த எல்லு போய் எம்மோட பெருக்குது. பெருக்கும்போது என்ன வருது? எல் இன்ட்டு எம் எல்எம். எல்லுக்கு முன்னாடியும் ப்ளஸ் தான் இருக்குது, எம்முக்கு முன்னாடியும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் எல்எம். அடுத்தது எல்லுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, என்னுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு எல்என். கரெக்டுங்களா? மைனஸ் இன்ட்டு எல்என். இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த மைனஸ் ஒன்று போய் ஃபஸ்ட்டு எம்மோட பெருக்கும், அதுக்கப்புறம் மைனஸ் என்னோட பெருக்கும். கரெக்டுங்களா? இப்போ பெருக்கினா என்ன ஆகும்? இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது, இந்த மைனஸ் ஒன்று போய் எம்மோட பெருக்குச்சுன்னா ப்ளஸ் எம், சாரி மைனஸ் எம்னு ஆகிடும். இங்கே ப்ளஸ் எம் தானே இருக்குது. இந்த மைனஸும் ப்ளஸும் பெருக்கி ஃபஸ்ட் என்ன ஆகும்? மைனஸ்ன்னு ஆகும், மைனஸ் எம். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸும் மைனஸும் பெருக்கி ப்ளஸ்ன்னு ஆகும், ப்ளஸ் என் அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது இந்த ப்ளஸ், இந்த ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ் எடுத்து எழுதுகிறோம். இதெல்லாம் பெருக்கி முடிச்சாச்சுல. இந்த ப்ளஸ்ஸு உள்ளே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அதனால் சாலிடாக பயப்படாமல் அந்த ப்ளஸ் எடுத்து எழுதிடலாம். இப்போ என்ன ஆகுது? இந்த எம் போய் இங்கே பெருக்குது, எம் இன்ட்டு என் எம்என், எம்என். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எம் இன்ட்டு மைனஸ் எல் மைனஸ் எல்எம், மைனஸ் எல்எம். அவ்வளோதான். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் ஒன்று இன்ட்டு எல், மைனஸ் ஒன்று இன்ட்டு என் மைனஸ் என். அதே மாதிரி மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் எல் ப்ளஸ் எல். அதே மாதிரி தான் அடுத்தது இந்த ப்ளஸ் எடுத்து எழுதிடலாமா? ப்ளஸ் எடுத்து போட்டாச்சு. ப்ளஸ் எடுத்து போட்டதுக்கப்புறம் என்ன நடக்குது? என் இன்ட்டு எல் என்எல், ப்ளஸ் என்எல் தான். ஸோ அதனால் அந்த ப்ளஸ் அப்படியே இருக்கலாம், விட்டுடலாம், என்எல். அதே மாதிரி இந்த என் இன்ட்டு மைனஸ் எம் மைனஸ் எம்என். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், இந்த மைனஸ் ஒன்று இன்ட்டு எல் மைனஸ் எல். அடுத்தது ப்ளஸ் எம். எப்படி எதுவும் தெரியுதா? இந்த மைனஸ் ஒன்று மைனஸ் எம் இருக்குச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு எம் எம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி எழுதியிருக்கோம். இப்போ இதில் ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். கேன்சல் ஆகுமானா ஆகும். இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் எம் இருக்குது, ஒரு மைனஸ் எம் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் கேன்சல் ஆகும். ஸோ அதே மாதிரி மைனஸ் என் இருக்குது, ப்ளஸ் என் இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் கேன்சல் ஆகும். அதே மாதிரி ஒரு ப்ளஸ் எல் இருக்குது, ஒரு மைனஸ் எல் இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் கேன்சல் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சல் ஆகிடுச்சுன்னா எல்லாமே கழித்தலில் கேன்சல் ஆகிடுச்சு. எம்மில் எம்மு போச்சுன்னா ஜீரோ. புரியுதுங்களா? அங்கே பாருங்கள், எம்மில் எம்மு போச்சுன்னா ஜீரோ, எண்ணில் என்ன போச்சுன்னா ஜீரோ, எல்லில் எல் போச்சுன்னா ஜீரோ. அப்போ மீதி இருக்கிறது வெறும் ஜீரோ மட்டும்தான் இருக்கும். ஏ இன்ட்டு ஜீரோ அப்படின்ட்டு இருக்கும். அடுத்தது ப்ளஸ் டி. இதில் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே ஒரு எல்எம் இருக்குது, ப்ளஸ் எல்எம் இருக்குது, மைனஸ் எல்எம் எங்கேயாவது இருக்கா? இருக்குது, இதே இருக்குது பாருங்கள். இதுக்கும் கேன்சல் ஆகிடும், முடிஞ்சு. அடுத்தது என்ன இருக்குது? மைனஸ் எல்என்னு இருக்குது. எங்கேயாவது ப்ளஸ் எல்என் இருக்கா அப்படின்னு உள்ள செக் பண்ணி பார்க்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், எல்எல்னாலும் எல்என்னாலும் ஒன்று தான். ஸோ இதுக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இங்கே மைனஸ் எம் இருக்குது, ப்ளஸ் எம் இங்கே கடைசியில் இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்தது இங்கே ப்ளஸ் என் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் என் இருக்குது. அடுத்தது இங்கே ப்ளஸ் எம்என் இருக்குது, இங்கே மைனஸ் எம்என் இருக்குது. அதை கேன்சல் பண்ணிடலாமா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி மீதி என்ன இருக்குது? ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. இங்கே ஒரு எல்லு, இங்கே ஒரு எல். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இது ப்ளஸில், இது மைனஸில். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது என்ன?
வெறும் 0 மட்டும்தான் 0. ஸோ a இன்ட்டு 0 0 ப்ளஸ் d இன்ட்டு 0 0 ரெண்டு 0 கூட்டினா 0. ஸோ LHS தான் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்குறோம். என்ன ஆன்சர் வந்திருக்குது? LHS ஈக்குவல் டு RHS வந்துச்சா? இப்போ 0ங்கிறது RHS தானே, இங்கே கேள்வியில் இருக்குது பாருங்கள். இது LHS எடுத்துக்கிட்டோம்னா இது RHS தானே. இப்போ இங்கே RHS வந்துருச்சா 0ங்கிறது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு, அவ்வளோதான். இப்போது இந்த ஈக்குவேஷனை திரும்ப எடுத்து எழுதி நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஸோ கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நிரூபிக்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நிரூபிக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நிரூபிக்கப்பட்டது, ஏன்னா காட்டுக அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன்னா காட்டப்பட்டது, சோதிக்க என்ன கேட்டாங்கன்னா சோதிக்கப்பட்டது. ஸோ இந்த கேள்வி எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஆன்சரை கொடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதி நிரூபிக்கப்பட்டது நம்ம எழுத வேண்டியதான். இங்கே எழுதிருக்கோம் பார்த்தீங்களா? x இன்ட்டு m-n ப்ளஸ் y இன்ட்டு n-l ப்ளஸ் z இன்ட்டு l-m ஈக்குவல் டு 0 என நிரூபிக்கப்பட்டது. தட்ஸ் ஆல். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது. ஸோ ரெண்டாவது சப்டிவிஷன் x minus y into n plus y minus z into l plus z minus x into m equal to 0 ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லா கணக்குலையுமே எல்லா ஸ்டெப்லையுமே பாருங்களேன், x minus y இருக்குது, y minus z இருக்குது, z minus x இருக்குது. ஸோ இப்போ ரெண்டாவது சப்டிவிஷன் எடுத்து எழுதியாச்சு. ஸோ முதல்ல அதை தனித்தனியாக கண்டுபிடிச்சிருவோம், ஏன்னா அதை உள்ளுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு பெரிய லெங்க்த்தான ஈக்குவேஷனாக போகும். ஸோ அதனால் x minus y-ஐ y minus z-ஐ z minus x-ஐ முதல்ல தனித்தனியாக கண்டுபிடிச்சிடும். இப்போ பாருங்கள், x minus y equal to x என்ன இங்கே இருக்குது பாருங்கள், a plus l-1 into d அப்படின்றது, அதுதான் x. a plus l-1 into d. அதே மாதிரி இதுலேயே இன்னொரு ஸ்டெப் இந்த இடத்துல என்னது எப்படி சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, dl minus d. ஓகே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். மைனஸ் ப்ராக்கெட் போட்டுங்க. மைனஸ் இருந்தால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்தது சாரி, எக்ஸோட டேர்ம் எடுத்து எழுதிட்டோமா, ஒய்யோட டேர்மில் இல்லை கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். ஓகே, a ப்ளஸ் m-1 into d அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு x மைனஸ் y இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் எடுத்து எழுதிட்டேன். a ப்ளஸ் l-1 into d இன்ட்டு d எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் இந்த மைனஸை போட்டேன். அடுத்து ஒய்யோட மதிப்பு a ப்ளஸ் m-1 into d எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த மைனஸை உள்ளே பெருக்கிறோம், அவ்வளோதான். உள்ளே பெருக்கிட்டு தான் அந்த ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள், a ப்ளஸ் l-1 into d மைனஸ் a மைனஸ் m-1 into d. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஏக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸோட அந்த மைனஸ் பெருக்கி மைனஸ் ஆகிடுச்சு. இந்த டேர்முக்கு முன்னாடியும் ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸோட அந்த மைனஸ் பெருக்கியும் மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமானா கேன்சல் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் ஏவுக்கும் மைனஸ் ஏவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, அதெல்லாம் சுருக்கணும். இந்த டியை உள்ளே பெருக்குனா dl மைனஸ் d. கரெக்டுங்களா? அதே மாதிரி மைனஸ் ஆஃப் அடுத்த ஸ்டெப்பில் அந்த டியை உள்ளே பெருக்குனா dm மைனஸ் d அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இந்த டியை உள்ளே பெருக்குனா dl மைனஸ் d. அதே மாதிரி இந்த டியை உள்ளே பெருக்குனா dm மைனஸ் d. இப்போ இங்கே மைனஸ் பொதுவாக இருக்குது, இந்த மைனஸை உள்ளே பெருக்கி ஆகும். உள்ளே பெருக்குனா என்ன நடக்குது? ஈக்குவல் டு dl மைனஸ் d மைனஸ் dm ப்ளஸ் d. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் இங்கே போய் பெருக்கி மைனஸ் ஆகிடுச்சு, இந்த மைனஸோட பெருக்கி ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் எதாவது கேன்சல் பண்ண முடியுமானா கேன்சல் பண்ண முடியும், மைனஸ் டிக்கும் ப்ளஸ் டிக்கும். இப்போ மீதி இருக்கிறது என்ன? dl மைனஸ் dm. இதை எப்படி எழுதலாம்னா, ரெண்டு டேர்ம்லேயும் பொதுவாக d இருக்குது. ஸோ l மைனஸ் m இன்ட்டு d. இதுதான் x மைனஸ் y. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனை எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணோன்னா ஈக்குவேஷனே 2-3 லைன் வரும். அதனால தான் இது தனித்தனியாக சுருக்கி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஒய் மைனஸ் இசட் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? பாருங்கள், ஒய் மைனஸ் இசட் அங்கே பண்ணால் அதே வேலை தான். ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ப்ளஸ் m-1 இன்ட்டு டி. அதானே இருக்குது. ஏ ப்ளஸ் m-1 இன்ட்டு டி மைனஸ் இசட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. ஏ ப்ளஸ் n-1 into d. அதே மாதிரி தான் அடுத்தது இங்கே பாருங்கள். இப்போ இந்த a இந்த பக்கம் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராக்கெட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மைனஸை உள்ளே பெருக்கி எழுதணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. a ப்ளஸ் m-1 into d மைனஸ் a மைனஸ் n-1 into d. கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியும். இது ப்ளஸ் ஏவுக்கும் மைனஸ் ஏவுக்கும் கேன்சல் பண்ணலாம். அடுத்தது அந்த டியை உள்ளே பெருக்கி எழுதணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டியை உள்ளே பெருக்கினா என்ன வருது? dm
மைனஸ் டி, அடுத்து மைனஸ் dn மைனஸ் டி. கரெக்டுங்களா? அங்கே பாருங்கள், இந்த டி உள்ள பிறகுது dm மைனஸ் டின்னு வருது, இந்த டி உள்ள பிறகுது dn மைனஸ் டின்னு வருது. இப்போ இந்த மைனஸ் உள்ள பிறகுனா என்ன வரும்? dm மைனஸ் டி மைனஸ் dn ப்ளஸ் டி. இப்போ இது கேன்சல் ஆகிடும். எது கேன்சல் ஆகிடும்? ப்ளஸ் டிக்கும் மைனஸ் டிக்கும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது dm மைனஸ் dn ஈக்குவல் டு dm மைனஸ் dn. இப்போ இதுலேருந்து என்ன ஆகும்? m மைனஸ் n இன்ட்டு டி மட்டும் காமனாக வெளில எடுத்து வச்சிடலாம். இது y மைனஸ் இசட்டோட மதிப்பு. அதே மாதிரி அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? வந்திருக்கு z மைனஸ் எக்ஸ் வந்திருக்குது. அந்த z மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிருவோமா? z மைனஸ் எக்ஸ். இசட் என்ன? இசட் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இதுதானே இசட்டு. அப்போ இதுதான் இசட்டு. அதை எடுத்து எழுதிடுவோமா? a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அதே ப்ரொசீஜர் தான். அடுத்து எக்ஸ் என்ன? எக்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், a ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் a ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி. சேம் ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுவோமா? ஸோ இந்த மைனஸ் உள்ளே பிறக்கிறோம், மைனஸ் உள்ளே பிறக்கணும், அது மைனஸ் ஏன்னு மாறுது. ஸோ ப்ளஸ் ஏக்கு மைனஸ் ஏக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் இருக்கும்போது டிஏ உள்ளே பிறக்கிறோம், டி உள்ளே பிறக்கணும் டிஎன் மைனஸ் டி மைனஸ் ஆஃப் டிஎல் மைனஸ் டின்னு மாறுது. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் உள்ளே பிறக்கும்போது இந்த டேர்ம் அப்படியே வருது, இந்த ப்ளஸ் டிஎல் மைனஸ் டிஎல்லாக மாறுது, இந்த மைனஸ் டி ப்ளஸ் டியாக மாறுது, மைனஸ் டிக்கும் ப்ளஸ் டிக்கும் கேன்சல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அதே ப்ரொசீஜர் தான். இல்லை இந்த ரெண்டுத்துலேருந்து காமனாக டிஏ வெளில எடுத்து வச்சா இசட் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் எல் இன்ட்டு டி அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கு தெளிவாக சொல்லிட்டேன், அதனால தான் அதை வேகமாக சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எல் மைனஸ் எம் இன்ட்டு டி, அதாவது வந்த வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள், இதை எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்தது ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு எம் மைனஸ் என் இன்ட்டு டி, அதை எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இசட் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் எல் இன்ட்டு டி, இங்கே வந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னா அடுத்து ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும்ல, ஸோ அதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் என்னவோ அதோட எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதுகிறோமா? செகண்ட் ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், கேள்வியிலே பார்த்துருவோம். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என். ஸோ நான் எடுத்து எழுதிடுறேன். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனோட எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிட்டேன். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எல் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ எனக்கு தெரியும், இங்கே இருக்குது பாருங்கள், எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். அடுத்து பாருங்கள், ஈக்குவல் டு எல் மைனஸ் எம் இன்ட்டு டி இன்ட்டு இங்கே பாருங்கள், இது இந்த டி வரைக்கும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ, அதுக்கப்புறம் இங்கே ஒரு எண் இருக்கு இல்லையா, அந்த எண்ணையும் இங்கே வச்சிடணும். டி இன்ட்டு என் பெருக்கல்ல தானே இருக்குது, ஸோ சேர்ந்த மாதிரி எழுதிடலாம். ப்ளஸ் அதே மாதிரி ஒய் மைனஸ் இசட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒய் மைனஸ் இசட்டோட வேல்யூ எம் மைனஸ் என் இன்ட்டு டி, அதுக்கப்புறம் வெளில ஒரு எல் இருக்குது இல்லையா, அந்த எல்லும் இங்கே பெருக்கல்ல இருக்குது, அவ்வளோதான். அடுத்து ப்ளஸ்ஸு இசட் மைனஸ் எக்ஸோட வேல்யூ என் மைனஸ் எல், என் மைனஸ் எல் இன்ட்டு டி, ஒரு எம் இருக்குது. ஆல்ரெடி இந்த பழைய ஈக்குவேஷனில் எம் இருக்கு இல்லையா, அந்த எம். இப்போ எல்லா டேர்ம்லேயும் டி காமனாக இருக்குது. ஸோ அதனால் டியை காமனாக வெளில எடுத்துகிட்டு மீதி அதாவது பக்கத்தில் இருக்கிற வேல்யூயை உள்ளே பெருக்கிறேன். இப்போ இந்த டியை வெளில எடுத்துகிட்டு இந்த எண்ணை உள்ளே பெருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், டி காமனாக எடுத்து வெளில வச்சுட்டேன். வெளில வச்சதுக்கப்புறம் ஏன் எடுத்து வெளில வைக்கிறோன்னா, இல்லைனா அதையும் சேர்த்து பெருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும். ஓகேங்களா? ஸோ வேலை அதிகமாகும். இப்போ காமனாக எடுத்து வெளில வச்சிட்டோன்னா, இப்போ இந்த எண்ணை மட்டும் பெருக்கினா போதுமா? எடுத்து வைக்கலன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா டிஎல்என் அப்படின்னு வரும். எதுக்கு அவ்வளோ பெரிய வேலை? அதனால் டியை காமனாக எடுத்து வெளில வச்சிட்டோம். வெளில வச்சதுக்கப்புறம் என்ன இருக்குது? எண்ணு தான் இருக்குது. இந்த டி வெளில போயிடுச்சு, மீதி என்ன இருக்குது? எண்ணு தான் இருக்குது. என் இன்ட்டு எல் என்எல், அவ்வளோதான். என்எல் ப்ராக்கெட் போட்டு எழுதிடுவோம். அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது, எல் மைனஸ் எம் தானே இருக்குது. ஸோ இந்த மைனஸை போட்டுருணும். ஏன்னா இங்கே எண்ணுக்கு பக்கத்தில் ப்ளஸ் தான் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, அப்புறம் ரெண்டு பேர் இருக்குச்சுன்னா எம் என். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு, இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை போட்டேன். இந்த டி வெளில போயிடுச்சு, இந்த எல்லு தான் இருக்குது. இந்த எல்லை மட்டும் உள்ளே போயிருக்கிறேன், ப்ராக்கெட்லாம் அப்படியே தான் இருக்குது. எம் எல், அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் என்எல். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து இருக்கிற இந்த ப்ளஸ்ஸை போட்டேன். அந்த ப்ளஸ்ஸை போட்டுட்டு அடுத்தது அந்த டி வெளில போயிடுச்சு, இங்கே இருக்கிற டி வெளில போயிடுச்சு. இந்த எம் வந்து உள்ளே இருக்குது, எம்மும் ப்ளஸில் தான் இருக்குது, எண்ணும் ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் எம்என், எம்என். அதே மாதிரி அடுத்தது எம் ப்ளஸில் இருக்குது, எல் மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் எல்எம். கரெக்டுங்களா? இப்போ எல்லாத்தையும் பெருக்கி எழுதியாச்சு. இப்போ எல்லா ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே மைனஸாக தான் இருக்குது, ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் உள்ளே பெருக்கி எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஸோ அதனால் அப்படியே இந்த ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எழுதிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் எழுதிடுவோமா? டி இன்ட்டு என்எல் மைனஸ் எம்என் ப்ளஸ்
எம்எல் மைனஸ் என்எல் ப்ளஸ் எம்என் மைனஸ் எல்எம். ஓகே, இப்போ ஏதாவது ஒரே மாதிரியான உறுப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே ஒரு ப்ளஸ் என்எல் இருக்குது, வேறு இங்கே மைனஸ் என்எல் இருந்தால் கேன்சல் பண்ண முடியும். இது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, ஒரு ப்ளஸ் எம்என் இருக்குது, மைனஸ் எம்என் இருக்குது, ப்ளஸ் எம்என் இருந்தால் இங்கே இருக்குது பாருங்கள். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு ப்ளஸ் எம்எல் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் எம்எல் இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்கிறது என்ன வரும், டி இன்ட்டு 0 அப்படின்னு வரும். டி இன்ட்டு 0 0. இப்போது இது எல்ஹெச்எஸ் என்ன கிடச்சிருக்குது, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இப்போ கேள்வியை திரும்ப எடுத்து எழுதி என்ன நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிட வேண்டியதான். ஸோ கேள்வி எடுத்து எழுதியாச்சு. எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எல் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் ஈக்குவல் டு 0 என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான் ரிசல்ட். 2 கணக்கு முடிச்சாச்சு. தேங்க்யூ.